ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மகாநதியில பார்த்தீங்கன்னா, சூப்பரா கொண்டு போயிட்டுருக்காங்க. இது நல்லா ஃபன் ஜாலியா கொண்டு போயிட்டுருக்கப்போ, ஏதாவது ஒரு சிக்கல், முக்கல், முனங்கல் இந்த மாரி ஏதா கொண்டு போயிட்டு தான் இருப்பாங்க போல. வெளியிலேருந்து இப்போ வில்லன் கொண்டு வரல. வீட்டுக்குள்ளேயே தான் அவன் சகோதரிகளின் கதைன்னு சொல்லிட்டு சகோதரிய வச்சே இப்போ சண்டைய மூட்டி விட்றீங்க. இப்போ ஒரு பக்கத்துக்கு ஏன் அப்படி பண்ணுறீங்களோ, அது கங்கா வந்து மைண்ட் செட் இந்த மாரி மாறுவாங்கன்னு யாரும் நெனச்சு கூட பார்க்கல. யமுனா தான் இந்த மாரி விஷ பாட்டில் இந்த மாரி பண்ணுதுன்னு நெனச்சா, கங்காவும் இந்த லெவலுக்கு பண்ணிட்டாங்க. ஆனா இவங்களும் ஒரு சைடு பார்க்குறப்போ கங்கா சைட்லேருந்து பார்க்குறப்போ நமக்கும் சரி கங்கா பண்ணுறது கரெக்டு தான் அப்படின்னு தோன்ற மாதிரி தான் இருக்குது. இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்போ காவேரிக்கு மட்டும் எல்லாம் பண்ணுறீங்க, ஏன் எனக்கு எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி வந்து கேட்குற அளவுக்கு தான் இருக்குது அவங்களோட நிலைமை. அதை பார்க்குறப்பையும் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இவங்க சைடு பார்க்குறப்போ காவேரி வந்து வீட்டுக்காக அவ்வளோ உழைச்சிருக்கா, பாடுபட்டிருக்கா, பசுபதி கூட சண்டை போட்டிருக்கா, வீட்டில் கர்ப்பம் இல்லைங்கிறத வந்து மறைச்சி பசுபதி கூட சண்டை போட்டு இவ்வளோ பிரச்சனைலாம் பண்ணி விஜயை காப்பாற்றி வீட்டை காப்பாற்றி இவ்வளோலாம் பண்ணியிருக்கா. அதனால அவன் மேலே கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறாங்க. அது கங்கா கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்காம அவங்க வந்து இந்த லெவலுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பராக கொண்டு போனாங்க. போயிட்டு அங்கே போயிட்டு செக்கப்லாம் பண்ணுறாங்க. குழந்தை நல்லா இருக்கா, 2 பேரும் குழந்தையும் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்களா. அதே போல் வந்துட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க, இது மாதிரி உன் குழந்தை நல்லா இருந்துச்சுன்னா நான் வந்து கோயில்ல நிறைய கொஞ்சம் பரிகாரம் வச்சுருக்கேன்டி அப்படின்னு சொல்லி கோயிலில் போய் பரிகாரம்லாம் பண்ணுறாங்களே. இதை பார்த்துட்டு கங்காவுக்கு வயித்தெரிச்சல் ஆகுது. அப்போ நான் வந்து உன் பொண்ணு இல்லையா, எனக்கெல்லாம் அந்த பரிகாரம் பண்ண முடியா, எனக்கும் தானே, நானும் கர்ப்பமாக தானே இருக்கேன், நானும் குழந்தை வச்சுருக்கேன்ல, எனக்காக பண்ணால் என்ன அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அவங்க யோசிக்கிறது ஒரு சைடு கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இவங்க பண்ணுற சைடும் நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. காவேரி இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்க குடும்பத்துக்காக, கங்கா ஒன்றுமே பண்ணதில்லைல்ல, நீ பண்ணதும் இல்லை, சண்டைக்கு போனதும் இல்லை, இந்த மாதிரி வீட்டுக்காக எதுவும் பண்ணதும் இல்லை, நீ வீட்டிலே தானே இருக்க, உனக்கு ஒன்றும் ஆப்பதில்லை. ஆனால் காவேரி அந்த மாதிரி இல்லை, ஒரு ஆம்பளை பையன் மாதிரி வெளில தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்காக இவங்க பண்ணுறது கரெக்டு தான், இவங்க சைடும் பண்ணுறது ஒரு 50-50 கரெக்டாக தான் இருக்குது. இவங்க 2 பேருமே பண்ணுறத பார்க்குறப்போ. ஆனாலும் கங்காக்குள்ளே வந்து கொஞ்சம் பொசசிவ் வருது. பொசசிவ்னு சொல்லாமல் அது கொஞ்சம் ஒரு மாதிரி அவங்க வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அதே போல் யமுனாவும் கூட சேர்ந்துக்கிட்டாங்களா. 2 பேருமே சேர்ந்துட்டு காவேரி மேலே கொஞ்சம் வெஞ்சன்ஸ் வச்சுருக்காங்க. போட்டு பாவம் காவேரியை என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ண போகிறாங்க. இனிமேட்டுக்கு வரப்போகிற எபிசோடில் எப்படி கொண்டு போகிறாங்க, அக்கா தங்கச்சிக்குள்ளேயே வச்சு சண்டை வரப்போதா இல்லை பசுபதியால் பிரச்சனை வரப்போதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த மாதிரிலாம் கொண்டு போகிறாங்கன்னு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.